ஆனால் இந்த பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவே கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இந்த மக்ருதீன் வந்து நல்லா எமோஷனாக அவளை வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தான். ஸோ நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி காலையில் கேவலம் ஒருத்தி உனக்காக நின்னா அவளை வந்து நீ வந்து தூக்கி போட்டு இன்னொருத்தனுக்காக நின்றுட்டுருக்க. எவ்வளோ கேவலம் பாருங்க என்னது. எவ்வளோ கேவலம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா அண்ட் கமருதீன் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு நேற்று போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டு உட்காந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கமருதீன் வந்து பாரதி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி சொல்லிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே நீ நான் போவேணான்னு நினச்சல்லடா, இப்போ பார்த்தியா சரி நீ மட்டும் நினைக்கிற அப்படின்னு சொன்னா அவன் கேமுன்றான். சரிடா கேம்னாலும் என்ன எதுக்குடா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கூறு இல்லை பார்வதி. சரி ஓகேடான்றான். இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ எதுக்கு என்ன நீ ஆசைப்படுற டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாதுன்னு. அதுவே கேமுங்கிறது இந்த மரமாட்டேக்கு தெரியல. அவன் இவகிட்ட கேம் ஆடுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக சொன்னது சாண்ட்ரா தான். இப்போது சாண்ட்ரா வந்து புஷ் பண்ணுறான். அது லவ் கேம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஆடுறது, நீங்களாம் சொல்லக்கூடாது, நீங்களாம் ஃப்ராடு, நீங்கள் பண்ணதெல்லாம் ஹெவியான ட்ராமா, திவ்யா கிட்ட சண்டை போட்டு 3 வாரம் இருந்தீங்களே அதெல்லாம் நீங்கள் என்ன சேர்த்துப்பீங்கன்ற மாதிரிலாம் கண்ட மாதிரிக்கு வந்து வார்த்தை விட்றான் இந்த லூசு பைய. அதுக்கு இவன் வந்து அப்பயே கேட்காம பேச விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அது நம்ம பாரு இன்னும் கடுப்பாயிட்டா சாண்ட்ரா. என்னது லவ் கேம்னு சொல்லிட்டு இருக்க. அது வந்து நான் சொன்னது வந்து அந்த மாதிரி இதில் சொல்லலை. நான் உனக்காக தான் சொன்னேன். உனக்காக என்ன நீ இப்போ சொல்லணுமா இல்லையா அவளுக்கு. நீ எதுக்கு இப்போ நீ ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்க. அவன் என்ன இந்த கேள்வி கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். உடனே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சத்தத்தை போடுறா. போட்டோடனே காருக்கு வந்து ஆடி போயிடுச்சு. ஐயோ எடா அது அப்படின்ட்டு உடனே கோவம் வெளியே போயிட்டான். ஃப்ராடு கீழெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் மக்ருதீன். உடனே என்ன பண்ண முடியாமல் அவன் போகிறான் பின்னாடியே சாண்ட்ரா பின்னாடி. உடனே சாண்ட்ரா வந்து நீ வரக்கூடாது அப்படின்ட்டான். நீ எதுக்கு இப்போ என் முன்னாடி வர, கிளம்பு, நீ அவன் கூட போ, என்கிட்ட பேசாத, இந்த மாதிரி நீ வரவே கூடாது என்கிட்ட அப்படின்ட்டான். சரியா. உடனே இவன் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே வந்து திட்டுறா கமோதினா. என்ன நீ இப்படி பேசுகிற, நீ அவகிட்ட பிரச்சனை அவகிட்ட பேசுகிறா, என்ன ஏன்டா இழுத்து என்னை பற்றி பேசுகிற. எனக்கு எவ்வளோ தூரம் வந்து அவன் வெண்ட் அவுட்டில் இருந்தால் தெரியுமா, நீ 2 நாளாக பேசாமல் இருந்து சண்டை போட்டப்ப. அப்போ நீ போய் அவனை போய் நீ அசால்ட்டாக அடிச்சிட்டேன்னா அவன் எனக்கு யாரா இருக்கா பின்னாடி பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ வந்து எனக்கு தோணுது நான் எப்போ சொல்லுவேன் அது என்னது அப்படி இப்படின்றான். ஏன் வினோத் சொல்கிறாரு, கேட்பாரு உங்கள் விஷயத்தை பேசினா பிரச்சனை இல்லை, பிஆர் ஆக்டிவிட்டி பற்றி பேசினா பிரச்சனை கிடையாது. நீ தேவையில்லாமல் லவ் கேம்லாம் இழுத்து பார்வதிக்கு இப்படி சொல்கிறீங்க தூண்டி விட்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்ட அப்படின்னா நிஜமாக அது வேறு மாதிரி ஆயிரும்டா, தப்பு, போய் மன்னிப்பு கேளு அப்படின்றான். உடனே பாரதி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வா சொல்லிட்டு வெளியே ராஜனோட போட்டு வராங்க 2 பேரும். வந்தாலும் சாண்ட்ரா காதை பற்றிட்டு போயிட்டு இருக்குள்ள, நீங்கள் அவனை மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்ககிட்ட பேச நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் சீன் கிரியேட் பண்ணுறா. அவன்ட்டு வார்த்தை விட்றான் திருப்பி. உடனே நீ ஏன்டா இவன் வார்த்தை விட்ற, அவள் தான் போகிறாங்க, அவளுடைய ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்குது, அந்த எமோஷன்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடு. உனக்கு ஒரு ஹர்ட் ஆகிருக்குன்னா அவளுக்கு ஒரு ஹர்ட் ஆகிருக்கு. இப்போது உன்னை டக்குனு வந்து அவங்களால வந்து பேசிக்க முடியாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் கேட்கவே இல்லை. என்னடா ஓவரா பண்ணுறாங்க, திவ்யா கிட்ட நாடகம் ஆடுறாங்கடா, பெட்ஷீட் எடுத்துகிட்டு வெளியே போய் படுத்தாங்கடா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னா. அதெல்லாம் பழசுடா, முடிஞ்சு போன விஷயம், இப்போ இருக்கிறத நீ பேசு, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்கள வந்து விடு அப்படின்றான். இவன் வந்து லூஸ்தராக பேசிகிட்டு இருக்கான். பாரதி அமைதியாக இருக்கா. உன்கிட்ட பேசுறதுக்கு செருப்பால் அடிச்சுக்கோ பார்வதி, தலையிலேயே செருப்பு இருக்கோ அதை வச்சு நீயே அடிச்சுக்கோ. உனக்காக வெளியே அவ்வளோ பேர் வந்து நிற்கிறான் அவன் கேமுக்காக. நீ ஒரு ஆடுறேன்னு ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு கேடு கெடுத்தரமாக ஒரு கேம் ஆடி உன் கேமை லூஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நீ ஒன்றும் பிடுங்கினாலும் ரன்னர் கூட ஆக முடியாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ நீ இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எவ்வளோ கேவலம் பாருங்களேன். ஒரு வார்த்தை பேசலைங்க. ஒரு ஹார்ஷா டேய் மூட்ரா வாய் அப்படின்னு எதுவும் பேசவே இல்லை. அப்படியே உட்காந்து ஏண்டா அவகிட்ட அப்படி பேசுகிற, ஏண்டா பப்பு பூவா பால் சாதம் ஊட்டவா அப்படின்னு சொல்லி ஊட்டு போய் மூஞ்சி மோரையும் பாரு. கேவலங்க. காலையில் ஆரம்பிச்சு அவ்வளோ ட்ரிகர் பண்ணி அவன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். சாண்ட்ரா வந்து நல்ல பதிலடி தான் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த டைமில் இவன்கிட்ட பேசணுன்னா பேசுறது பேசாமல் இருந்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவன் வந்து ஒரு வக்கரம் பிடிச்சவன் பாருங்க. இப்போ வந்துட்டு பார்வதி அவளுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. இப்போ எல்லாருமே இப்போ இப்படி நினைப்பாங்க பார்வதியை, நீ உங்களுக்கு அவ்வளோ தூரம் நின்னோம் இப்போ ஜாலியாக பேசிக்கிட்டு. இப்போ வினோத் தான் சொல்கிறாரு, உங்கள் லவ்க்காக இங்கே வந்து ஆடிப்பீங்க கேமு, அப்போ அவரை போய் நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு கேட்டார். சபரியாக தான் கேட்டான், எதுக்கு நீ அதை சொல்கிற, போன வட்டம் ஆற கேம் பற்றி எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்றான். இந்த மூதைக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு மக்குங்கிறது தெரியாது. பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். பார்வதி மட்டும் இல்லைன்னா கமருதீன் ஒருத்தர் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மூதையை வச்சு தான் வந்து இந்த மூதையை வந்துச்சு அப்படிங்கிறது தான். பட் அது கூட தெரியாமல் லவ் கேமில் போய் காலில் விழுந்து உக்கி போட்டு கேடு கட்ட வேலையை பண்ணி
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்சப் பண்ணுறாராம். பேட்சப். யார்றா அவன்? ச்சீ! இப்படிப்பட்ட ஒரு கோமாளி. அத நம்புற இன்னொரு கோமாளி. பாரு. பாருக்குள்ள சுத்தமா அறிவு அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.